நம்ம திருவண்ணாமலையை 100 நாள் கிரிவலம் சுத்த போகிறோம். ஸோ 100 days சேலஞ்ச் ஆஃப் கிரிவலமில் இன்னைக்கு டே 3. ஸோ இங்கே தான் நம்ம கிரிவலத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறோம், ராஜகோபுரம். ஸோ கிரிவலத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ வழக்கம் போல் ஒரு லிங்கமாக பார்த்துட்டு போயிடலாம். ஒன்றும் இல்லை, நான் இந்த ஊரில் தான் பிறந்து வளர்ந்தேன். என்னோடய சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை தான். இங்கே தான் நான் பிறந்தேன் வளர்ந்தேன். பட் எனக்கே லிங்கத்தோட நம்பர்கள் கரெக்டாக தெரியலன்னா லிங்கங்கள் எங்கே இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். பட் இது ஃபர்ஸ்ட் லிங்கம் செகண்ட் லிங்கம்ன்றது ஓரளவு தெரியும். பட் நான் ஃபர்ஸ்ட் வீடியோவில் டே 1 வீடியோவில் பார்த்தீங்கன்னா லிங்கங்களை மாற்றி சொல்லியிருப்பேன், அதாவது நம்பர்ஸை மாற்றி சொல்லியிருப்பேன். ஸோ நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க பார்த்தேன். ஸோ நான் ஏதாவது தப்பு பண்ணாலும் எனக்கு சொல்லுங்கள், நான் திருத்திக்கிறேன். வேற ஏதாவது இந்த 100 days கிரிவலங்களாக வேற மாதிரி கொண்டு போகணும், இல்லை ஏதாவது ஐடியாஸ் இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்கள், நான் அதுக்கேற்ற மாதிரி பண்ணிடுறேன். ஸோ இதுதான் முதல் லிங்கம், இந்திரலிங்கம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் லிங்கத்தை பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்ததா அக்னி லிங்கம், செகண்ட் லிங்கம். ஸோ இதுதான் காமராஜர் சிலை. இந்த 100 days கிரிவலம் சேலஞ்ச் விழாக இன்னும் பண்ணால வேற ஏதாவது மாதிரி கொண்டு போனாலும் சொல்லுங்க, அதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோவை மாடிஃபை பண்ணி கொண்டு போறேன். ஸோ ஏதாவது ஐடியாஸ் இருந்தாலும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த உங்களோட ஒப்பீனியன் என்னது கமெண்ட்ல சொல்லுங்க, என்ன பண்ணுங்க நான் அதுக்கேற்ற மாதிரி பண்றேன். சரிங்களா? சன்யா ஸ்கூல். ஸோ இதுதான் அக்னிலிங்கம். அந்த பஸ்ஸை கொஞ்சம் பாருங்களேன். ஸோ எல்லா ஊர்லேயும் மேக்ஸிமம் இந்த பஸ் பற்றாக்குறையால தான் ஸ்டூடெண்ட்ஸ் இப்படி தொங்கிட்டு போகிறாங்க. காளியம்மன் கோயிலை தாண்டிட்டோம். ஸோ இதுதான் ரமணாஸ்வரம். இதுதான் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ். இவ்வளோ பேர் நடந்து வராங்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம். பஸ் உள்ள வந்திருக்காது, ஒன்லி அவுட் கோயிங் தான் பஸ், இன்கமிங் கிடையாது. இதுதான் சிம்ம தீர்த்தம். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா இதுதான் பராசக்தி அம்மன் கோவில். ரெண்டு பக்கமும் சுடுகாடு. இதுதான் யமலிங்கம். ஸோ யமலிங்கத்தை நம்ம தாண்டிட்டோம். ஸோ இந்த ரவுண்டான வந்ததுக்கப்புறம் நம்ம ரைட் எடுக்கணும். ஸ்ட்ரைட்டாக போனால் பெங்களூர் ரோடு. ஸோ நான் ஆல்ரெடி சொன்னதான், எங்கே உங்களுக்கு டவுட் வந்தாலும் அந்த க்ரீன் கலர் போர்டை கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. எல்லா லாங்குவேஜ்லையும் அவைலபிளாக இருக்கும். ஸோ பார்த்துட்டு நீங்கள் அந்த ரூட்டை பிடிச்சி போகலாம். ஸோ கிரிவல பாதை போகிற ரூட்டில் இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த ஓவராலில் கொஞ்சம் இயற்கையாக நிழலாக புளிய மரத்து நிழல்
ஸோ இந்த மாதிரி பிள்ளையா மரத்தில் இப்போ பார்க்க முடியாது, எல்லா இடத்துலையும் ரோடு அகலப்படுத்துகிறோம், அப்படி பண்ணுறோம் பிள்ளையா மரத்தை எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இருந்தாலும் கிரிவல பாதையில் இந்த சைடில் இருக்குது, மற்ற எந்த சைட்லையும் இருக்காது, பிஸியாக இருக்கும், ஃபுல்லாக வண்டிங்க கடைங்களாக இருக்கும். பட் இந்த சைடு மேக்ஸிமம் பிள்ளையா மரங்கள் தான் இருக்கும். சமூக சேவனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுதான் இறுதி லிங்கம், 4வது லிங்கம். நேர் அண்ணாமலையார் கோவில். இது ஆஞ்சநேயர் கோவில். உனக்கெல்லாம் மானம் சூடு சோரணை ஈனம் எதுவுமே கிடையாதா? சோறு தானே திங்கிற? சத்தியமா ஆட்டோக்காரங்களை நினைச்சாவே கஷ்டமா இருக்குது. எவ்வளோ நல்ல ஆட்டோக்காரங்களும் இருக்காங்க, ஏமாத்துறவங்களும் இருக்காங்க. இந்த மாதிரி ஆட்டோக்காரங்களால தான் மற்ற ஆட்டோக்காரர்களுக்கும் கெட்ட பேர் வருது. கரெக்டா சொல்றீங்களே. அடுத்து நித்யானந்தா, கைலாசா, திருவண்ணாமலையா இது? ஓகே. சாய்பாபா கோவில் இண்டிகேட்டர் போட்டாப்ல. மாட்டு வண்டி, இதெல்லாம் இப்ப பாக்குறது அதிசயமா இருக்குல்ல. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா? இதுதான் வர்ணலிங்கம். வர்ணலிங்கத்தை கிராஸ் பண்றோம். இதுதான் வாயுலிங்கம். நம்ம திருவண்ணாமலை, நம்ம ஐ லவ் திருவண்ணாமலை. இதான் குபேரலிங்கம். உண்மையிலே இந்த கிரிவல பாதையில மெயினா இந்த பக்கம் நான் போயிட்டு இருக்க ரூட்டு பக்கம் வரும்போது கிரிவலம் போகும்போது ரொம்ப பயமா இருக்கும். ஏன் அப்படி சொல்றேன்னா, இவங்க ஓட்டுற ஸ்பீடே அப்படிதான் இருக்கு. பஸ் டிரைவர்ஸ் ஓட்டுற ஸ்பீடு பயமா இருக்குது. ஒரு நார்மலான ஒரு சின்ன ரூட்ல போறோன்றதெல்லாம் அவங்களுக்கு தெரியல. ஸோ செம்ம ஸ்பீடாக தான் ஓட்டுறாங்க. அடுத்து இடுக்கு பிள்ளையார் கோவில். இதுதான் இடுக்கு பிள்ளையார் கோவில். ஸோ இதுதான் இது பார்த்தீங்கன்னா இதுதான் பஸ் டெப்போ, திருவண்ணாமலையோட பஸ் டெப்போ. இந்த லைன்ல பார்த்தீங்கன்னா நிறைய ஷோரூம் இருக்கும். இந்த பாருங்களா, இது ராயல் என்ஃபீல்டு ஷோரூமு, அப்புறம் இங்கே ஒரு ஆம்பேர் ஷோரூமு, கேடிஎம் ஷோரூம் இருக்கும். ஸோ இது ஆம்பேர், அந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டி இருக்குல்ல அந்த ஷோரூமு, இது கேடிஎம் ஷோரூமு.
அடுத்து இது ஹோண்டா ஷோரூமு. இந்த லைனில் நிறைய ஷோரூம்ஸ் இருக்கு. அது 2 வீலர் ஷோரூம்ஸ் தான். அடுத்து இங்க ஒரு ஹோண்டா ஷோரூம் இது ஒன்று இருக்கு. ஸோ இது ஹீரோ ஷோரூமு ஏதோ இருக்கு, உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. ஸோ இப்போ நம்ம ரவுண்டானாவை தாண்டுறோம், அதாவது அண்ணா ஆர்ச்சை தாண்டுறோம். ரவுண்டானா ஸோ ஸ்ட்ரைட்டாக போனாலும் போகலாம், பட் நம்ம லெஃப்ட் எடுக்கணும். ஏன்னா ஈசான லிங்கத்தை பார்த்துட்டு தான் போகணும். ஸோ கிரிவல பாதைன்ற போர்டு பார்த்தீங்கன்னா தெரியும். இதுதான் ஈசான லிங்கம், லாஸ்ட் லிங்கம். இரக்கமுள்ள மனசுக்காரண்டா மர்க்கா சொல்லு, இரக்கமுள்ள மனசுக்காரண்டா மர்க்கா சொல்லு. இரக்கமுள்ள மனசுக்காரண்டா 2500 ஒன்லி மலை சுத்துறதுக்கு. ஸோ அடுத்துட்டு நம்ம நேராக ராஜகோபுரம் போயிட்டு நம்மளோட கிரிவலத்தை முடிச்சிடலாம். SRGDS ஸ்கூல். ஸோ திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்ட். ஸோ இது பழைய பஸ் ஸ்டாண்ட் ஆயிடுச்சு, புது பஸ் ஸ்டாண்டும் இருக்கு, பட் நம்ம அந்த ரூட்டா போகல. யாருமா வீட்டுல வாமா வெளியேமா சரி என் தங்கப்பிள்ள சரிங்க என் தங்கப்பிள்ள ஏன் என்ன செய்யுங்களா? ஸோ இப்போ உங்கள் கண்ணுக்கு தெரிகிறது திருவண்ணாமலையோட ராஜகோபுரம். நேராக பாருங்க, தெரியுது. இல்ல ஏழை இப்படி பண்றிய கிறுக்கு மெண்டல் பயிலுலா என்னடா எங்கேயா கூட தேட்டா என்ன பார்த்து போனா ரோட்ல ஒருத்தன் போற கூடிய கண்டு தெரியல. ஸோ இப்போ நம்ம திருவண்ணாமலை ராஜகோபுரத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம். ஸோ நம்மளோட கிரிவலத்தை முடிக்க போறோம். திருவண்ணாமலையோட எல்லா தேரும் தெரியுது பாருங்க. ஸோ ஏன் அப்படி மூடி இருக்காங்கன்னா, வெயில் மழை இதுல இருந்து தேரை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக ஸோ இப்படி மூடி வச்சிருக்காங்க. பரவாயில்ல, இப்பெல்லாம் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருக்குது. நம்ம எப்போ இந்த கிரிவலம் விழாவை ஸ்டார்ட் பண்ணோமோ அதில் வந்து பார்த்துட்டு இருக்கேன், நானும் கூட்டம் கம்மியாகவே தான் இருக்கு. பரவாயில்ல, நமக்கு ஒரு அதிசயமானதா, சந்தோஷம் தான். யாரு யார் கூப்பிட்டா? இந்த பக்கம். ஸோ நம்மளோட கிரிவலத்தை முடிச்சுக்கிறோம்.